கிரே மார்க்கெட்ல 61% பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் டெக்னாலஜி கம்பெனியோட ஐபிஓ பத்தி தான் இன்னைக்கு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோம்னா 410 கோடி போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. அதாவது இந்த 410 கோடியில 210 கோடி கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்குன்னு போகும். அண்ட் மிச்சம் 200 கோடி எந்த ஷேர் ஹோல்டர் அவங்க ஸ்டேக்கை செல் பண்றாங்களோ அவங்களோட பாக்கெட்டுக்கு டைரக்டா போகும். அண்ட் இஷ்யூக்கு அப்புறமா எங்களோட மார்க்கெட் கேபிள் பார்த்தோம்னா 2793 கோடியில இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும் போதே ஸ்மால் கேப் கம்பெனி தான் லிஸ்ட் ஆவாங்க. அண்ட் இந்த கம்பெனி 2012 ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் நேம்ல ஆந்திர பிரதேஷ்ல உருவாக்கப்பட்ட கம்பெனி. ஓகே, இவங்க ஆக்சுவலா என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா பார்மாசூட்டிக்கல் அண்ட் கெமிக்கல் செக்டருக்கு தேவையான ஸ்பெஷலைஸ்டு இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்றதுல இந்தியாவோட டாப் 5 கம்பெனிஸ்ல இவங்களும் ஒரு கம்பெனி. அதாவது கெமிக்கல், பார்மாசூட்டிக்கல், ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு வேரியஸ் இண்டஸ்ட்ரியில கெமிக்கல் சென்சிட்டிவ் மெட்டீரியலை ஹேண்டில் பண்றதுக்காக யூஸ் பண்ற ரியாக்டிவ் சிஸ்டமா இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் லிக்யூட்ஸ் அண்ட் சாயில் மிக்ஸ் ஆயிருக்கிற கெமிக்கல், பார்மாசூட்டிக்கல் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில லிக்யூட்ல இருந்து சாலிடா பிரிச்சு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஃபில்ட்ரேஷன் அண்ட் ட்ரை எக்யூப்மெண்ட்டா இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் டெம்பரேச்சர் சேஞ்சுக்காக யூஸ் பண்ற ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் அண்ட் வேரியஸ் இண்டஸ்ட்ரியில வாட்டர், மில்க்னு தொட்டு இதுல இருந்து கெமிக்கல்ஸ் வர ஸ்டோர் பண்ற ஸ்டோரேஜ் டேங்க்ஸ்னு வேரியஸ் ப்ராடக்ட்டை இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. இதெல்லாம் தான் இவங்களோட ப்ராடக்ட் கேட்டகரிஸ். அதாவது இதான் இவங்களோட ப்ராடக்ட்ஸ். அண்ட் இவங்களுக்கு மெஜாரிட்டியான ரெவென்யூ ஆல்மோஸ்ட் 56% ஆஃப் ரெவென்யூ ரியாக்டிவ் சிஸ்டம்ஸ் ப்ராடக்ட்ஸ் மூலமா தான் கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் இதை தவிர ஸ்டோரேஜ், செப்பரேஷன் அண்ட் ட்ரையிங் சிஸ்டம் மூலமா 30% ஆஃப் ரெவென்யூ அண்ட் பிளான் என்ஜினியரிங் அண்ட் சர்வீசஸ் மூலமா 13% ஆஃப் ரெவென்யூ கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 81% ஆஃப் ரெவென்யூ ஃபார்மா இண்டஸ்ட்ரி மூலமா தான் கிடைக்குது. அண்ட் 19% ஆஃப் ரெவென்யூ கெமிக்கல் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரி மூலமா கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் இவங்களோட டாப் கஸ்டமர்ஸ்ன்னு பார்த்தோம்னா அத்தோல், ஷிப்லா, பயோகான், டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரி, லூபின், ஜுப்லியன், நாட்கோ ஃபார்மா அண்ட் என்க்யூர்னு கிட்டத்தட்ட 347 டாப் கம்பெனிஸை இவங்க கஸ்டமரா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம என்எஸ்சில இருக்கிற 80 ஃபார்மா அண்ட் கெமிக்கல் கம்பெனிஸ்ல கிட்டத்தட்ட 30 கம்பெனிஸ் இவங்களோட கஸ்டமர்ஸ் தான். அண்ட் இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை பத்தி பார்த்தோம்னா டோட்டலா 8 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இவங்களோட ஃபைனான்சியல்ஸ் பார்த்தோம்னா இவங்களோட ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே இயர் ஆன் இயர் நல்லாவே க்ரோ ஆகுது. அண்ட் 2022ல 240 கோடி ரெவென்யூ அண்ட் 2023ல 497 கோடி ரெவென்யூ அண்ட் 2024ல 543 கோடி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரை 2022ல 25 கோடி ப்ராஃபிட்டும், 2023ல 53 கோடி ப்ராஃபிட்டும், 2024ல 58 கோடி ப்ராஃபிட்டும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 0.3ல இருக்காங்க. அதாவது உங்களுக்கு டோட்டலா 173 கோடி கடன் இருக்கு. ஸோ கொஞ்சம் கம்மியான கடன் தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலா ஃபைனான்சியலை பொறுத்தவரை நல்ல கன்சிஸ்டன்டான ப்ராஃபிட்டபிள் ஃபைனான்சியல்ஸை மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் கொஞ்சமா கடன் இருக்கிற கம்பெனின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்க பண்ற சேம் பிசினஸ் 5 கம்பெனிஸ் பண்றாங்க. இதுல இன்கம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் கிளாஸ் கம்பெனி தான் ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனியா இருக்காங்க. அதாவது இவங்க இண்டஸ்ட்ரியிலே கம்மியான ரெவன்யூ ஜெனரேட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. அண்ட் பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 47 பிஇ ரேஷியோல ஐபிஓ வந்திருக்காங்க. ஸோ உங்க காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஜிஎம்எம்க்கு அடுத்த கம்மியான பிஇ ரேஷியோ இருக்கிறவங்க இவங்க தான். ஸோ நல்ல ஒரு வேல்யூவேஷனே நம்ம சொல்லலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிரைஸ்ல தான் ஐபிஓ வந்திருக்காங்க. அண்ட் அந்த கம்பெனி இப்போ ஐபிஓ வழியா ஃபண்ட் ரைஸ் பண்றது எதுக்காகனா ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா வர 210 கோடியில 10 கோடியை புது மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குறதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் 130 கோடியை இவங்களோட கடனை ரீபே பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. ஸோ ஐபிஓக்கு அப்புறம் இவங்களோட கடன் 43 கோடியா குறைஞ்சிரும். ஸோ ஆல்மோஸ்ட் கடன் கம்மியா இருக்கிற கம்பெனி அல்லது டெட் ஃப்ரீ கம்பெனி கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கடன் குறைஞ்சிரும். அண்ட் மிச்சம் 30 கோடியை இவங்களோட சப்சிடரி கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் 20 கோடியை இன்ஆர்கானிக் growth லைக் இன்னொரு கம்பெனியை அக்யூர் பண்றது மாதிரியான இவங்க கம்பெனியோட growthக்காக யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் மிச்சம் 20 கோடியை ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆஃபர் ஃபார் சேல் வழியா ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க ஸ்டேக்கை கொஞ்சமா செல் பண்றாங்க. ஐபிஓ இஷ்யூக்கு முன்னாடி ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப் கையில 72% ஆஃப் ஸ்டேக் இருக்கு. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறமா ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப் கையில 60% ஸ்டேக்கு, பப்ளிக் கையில 40% ஸ்டேக்கும் இருக்கும். ஸோ ப்ரமோட்டரோட ஹோல்டிங் ஐபிஓக்கு அப்புறமும் 60% இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐபிஓட டீடைல் பார்த்தோம்னா ஐபிஓ ஜான் 6 இன்னைக்கு நேத்து ஓப்பன் ஆச்சு. அண்ட் ஐபிஓ பிட்டிங் க்ளோஸ் ஆகிறது ஜான் 8. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் பெர் ஷேர். ஸோ இவங்க ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் எதுவுமே பண்ணல. அண்ட் ஐபிஓட பிரைஸ் பேண்ட் பார்த்தோம்னா 133 ரூபாயில லோயர் பேண்ட்லயும் அப்பர் பேண்ட் 140 ரூபாயிலும் இருக்கு. அண்ட் மார்க்கெட் லாட்டுங்கிறது 107 ஷேர்ஸ். ஸோ மினிமம் ஒரு லாட்டுக்கு 107 ஷேர்ஸ் வாங்கணும். அண்ட் இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோம்னா 410 கோடி போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க.
அண்ட் நெக்ஸ்ட் போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி 2 எக்ஸ்சேஞ்சுமே லிஸ்ட் ஆக போறாங்க. அண்ட் இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் 9th. உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா உங்க அமௌண்ட் வந்து ஜான் 10th ரீஃபண்ட் ஆயிரும். இன்கேஸ் அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஜான் 10th உங்க டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு உங்க ஷேர்ஸ் எல்லாமே வரும். அண்ட் ஜான் 13th மார்க்கெட் லிஸ்ட்டும் ஆயிரும். அண்ட் அந்த ஐபிஓல நீங்க அப்ளை பண்ணணும்னா ரூ. 14,980 மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம். 107 ஷேர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் ரூ. 1,94,740 வரைக்கும் 13 லாட் வரை அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஐபிஓட ரிசர்வேஷன் பார்த்தோம்னா நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ஐபிஸ்க்கு 15%, கியூஐபிஸ்க்கு 50% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு பார்த்தோம்னா ரூ. 83 இருந்து ரூ. 90 பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ரூ. 230 பிரைஸ் ரேஞ்சில் அரௌண்ட் 61% லிஸ்டிங் கெயினோட மார்க்கெட் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஃபைனலா என்னோட டிசிஷன் என்ன அப்படின்னா இந்தியாவோட டாப் 5 ஸ்பெஷலைஸ்டு இன்ஜினியரிங் கம்பெனில இவங்களும் ஒரு கம்பெனியா இருக்காங்க. அண்ட் இவங்களோட டாப் 20 கஸ்டமர்ல 13 கஸ்டமர்ஸோட 3 வருஷத்துக்கு மேல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டாப் கம்பெனிஸான சிப்லா, பயோகான், டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரி, லூபின், ஜுபிலியன் ஃபுட் அண்ட் நாட்கோ ஃபார்மான்னு ஆல்மோஸ்ட் 347 கஸ்டமரை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் அரௌண்ட் 23% மார்க்கெட் ஷேரோட இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அண்ட் இயர் ஆன் இயர் இவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்டை பார்த்தோம்னா நல்லாவே க்ரோ ஆகுது. அதுவும் கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட்டபிள் ஃபினான்ஷியல்ட்ட மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் கடன் இல்லாத கம்பெனின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இவங்களோட பாசிட்டிவ்ஸ். அண்ட் நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோம்னா இவங்களோட 8 மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுமே தெலுங்கானால தான் இருக்கு. ஃபியூச்சர்ல தெலுங்கானால ஏதோ ப்ராப்ளமோ இல்லை நேச்சுரல் டிசாஸ்டரோ வந்தா இவங்க பிசினஸ் டோட்டலாவே ஷட் டவுன் ஆயிரும். இது பெரிய நெகட்டிவ். அண்ட் மற்றபடி நல்ல கிரே மார்க்கெட் பிரீமியமும் இருக்கு. ஆல்மோஸ்ட் 61% பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அண்ட் லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்றவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓ இப்போ வர ஆல்மோஸ்ட் 13 டைம்ஸ்க்கு மேல சப்ஸ்கிரைப் ஆயிருச்சு. ஸோ டீசென்டான லிஸ்டிங் இன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் இதில் அப்ளை பண்ணலாம். அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பொறுத்தவரை கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். நல்ல டிஃபரெண்டான பிசினஸ் மாடல் அண்ட் கண்டினியூஸா growthக்காக பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓல கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். ஃபியூச்சர்ல நல்ல growth இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் நான் பர்சனலா இந்த ஐபிஓல கண்டிப்பா அப்ளை பண்ண போறேன். அண்ட் நீங்களும் அப்ளை பண்றீங்களா ஸ்கிப் பண்றீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி இதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் இந்த ஐபிஎல் அப்ளை பண்றீங்களா இல்ல ஸ்கிப் பண்றீங்களாங்கிறத பத்தி. அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.